You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். இந்த நல்ல கால நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமும் பிரயோஜனமாக இருக்கிறது. பலர் எங்களை வெளியிடங்களை பார்க்கும்போது சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நேற்று தினத்தில் பேசின ஒரு பாஸ்டர் ரொம்ப அருமையாக பேசினார், இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம், ரொம்ப எங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் ஒரு விசுவாச தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன செய்தி, ஒரு 10 நிமிஷம் செய்தினா கூட எங்கள் வாழ்க்கைக்கு, எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய லாபகரமான காரியத்தை இது கொண்டு வருகிறதுன்னு சொல்லி அநேகர் சொல்கிறது நாங்கள் கேள்விப்படுறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். உங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. இந்த கிரேஸ் டெலிவிஷனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு நாளும் அனுதினம் வர செய்திகள் மாத்திரம் இல்லாதபடிக்கு மற்ற வருகிற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கூட மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. தூரத்தில் இருக்கிறவங்க உறவினர்களுக்கு, வெளி தேசத்தில் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது அவங்க இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கட்டுகள் தெரிக்கும், போராட்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். வியாதிகள்லேருந்து ஆண்டவர் விடுதலை தந்து பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை கர்த்தர் தந்தருள்வார். ஐஸ்வர்யத்தின் மதில்கள் திறக்கப்படும், பணத்தின் ரீதியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பொருளாதாரத்தின் தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். இப்படி பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை கர்த்தர் நீட்டி உங்களை அப்படியே வாளாக்காதபடி தலையாக உயர்த்தி நீ கீழாகாதபடி மேல் நோக்கி வளர்வதற்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டுடைய வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புத்தகம், நீதிமொழிகளில் 31 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரம்னா கூட ஒரு மாதத்திற்கு இந்த அதிகாரங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாருக்கும் பிடிக்கமான ஒரு வார்த்தைங்க. திருமணமானவங்களுக்கு, குடும்ப ஸ்திரீகளுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இப்படி போல் வித்தியாசப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிற ஒரு அருமையான வாக்கியம் தான் இந்த நீதிமொழிகளின் புத்தகம். 31 அதிகாரம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை படித்தாலும் 31 நாட்களுக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான புத்திமதியை சொல்லுகிற, ஆலோசனை சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்காக வேதத்தில் வச்சிருக்கிறார். அதிலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்கள், 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். துன்மார்க்கனும் நீதிமானுக்குரிய ஒரு காரியம். இப்போ துன்மார்க்கர்கள் அநேக காரியங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பாங்க, பயந்து போவாங்க. இது எனக்கு நேர்ந்துடுமா, இது எனக்கு நடந்துடுமான்னு சொல்லி. எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும். அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு யோசனை என்னென்னா, இது நடந்துடுமா அப்படின்னு சொல்லி. அதே அவருடைய வாழ்க்கையில் நடந்துடும். ஏதாவது மிதி வண்டியில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாகலாம் சைக்கிள் தான், மிதி வண்டி தான். அப்போது மிதி வண்டி மிதிச்சுன்னு போகும்போது அவர் யோசிப்பார், நம்ம இந்த இடத்துல விழுந்துருவோமான்னு சொல்லி. அப்படியே சகோதரிமாருங்க, ஸ்திரீமாருங்க வர இடத்துல விழுந்துட்டு இருப்பார். கொஞ்சம் அவருக்கு பரிகாசமாகிடும். அப்படி ஏதாவது ஒரு காரியம் நடக்கிற இடத்துல இது எனக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த காரியத்தில் அவர் யோசிப்பார். அப்படியே அது என்ன பண்ணணும், நடந்துடும். அப்படி போல தான் இங்கே துன்மார்க்கனுக்கு நடக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. துன்மார்க்கன் இது நடந்துருமா, அது நடக்குமான்னு சொல்லி யோசிக்கிற ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துடும். ஆனால் நீதிமான்களுடைய காரியம் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். நீதிமான் விரும்புகிற, நீதிமான் யோசிக்கிற, நீதிமான் என்னத்தை யோசிப்பானா, ஆசீர்வாதம் வேணும், நான் நீதியாக வாழணும், நான் செழுமையாக இருக்கணும், நான் உயர்ந்து இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கணும், என் குடும்பத்தை கட்டணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், மனைவிக்கு உத்தமமாக இருக்கணும், இப்படிலாம் யோசித்து தான் நீதிமான் வாழப்படுவான். இந்த நீதிமான் யோசிக்கிற நீதிமானுடைய செயல்களை கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும்
அப்படியே அவனுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அப்படி போலவே துன்மார்க்கன் யோசிக்கிற, இது நடக்குமா, அது நடக்குமா, இவங்க குடும்பம் அழிஞ்சு போடுமா, அவங்க அழிஞ்சு போடுவாங்களா, இவங்க நாசப்படுவாங்களான்னு யோசிக்கிற தீமையான காரியம் அவன் வாழ்க்கையிலே நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம நீதிமான்களாக, ஜபத்தில் தரித்திருக்கிறவர்களாக, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்துகிற ஒரு நீதிமானாய் நாம் இருக்கிறோமா, இல்லை துன்மார்க்க யோசனையோடு நாம் இருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. துன்மார்க்கனுக்கு அவன் யோசிக்கிற காரியம் அப்படியே நடக்கும். ஆனால் நீதிமான் விரும்புகிறத கர்த்தர் அவனுக்கு தக்க சமயத்தில் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீதிமான்னு சொல்லி பேர் எடுக்கிறது அநேக வருஷங்களாகும். ஆனால் துன்மார்க்கன்னு சொல்லி சடிதில் பேர் எடுத்துடலாம். அவன் செயல்களோட நற்குணத்தை, அவனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தே சொல்லிடுவாங்க, அவன் துன்மார்க்க இஸ் நாட் அன் அப்ரைட். அவன் நல்ல மனுஷன்ல, அவன் விக்கடாக இருக்கிறான். இஸ் a wicked man, இஸ் நாட் அப்ரைட் மேன். அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான்னு சொல்லி 2-3 ஆக்டிவிட்டீஸ்லேயே அவன் மற்றவங்களுக்கு நம்ம காமிச்சு கொடுத்துருவான். ஆனால் நீதிமான்னு சொல்லி ஆண்டவருக்கு பார்வைக்கு ஏதவா இருக்கிறான், ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறான் அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கிறதுக்கு வருஷங்கள் நமக்கு பிடிக்கும். இன்னைக்கு நாம் எப்படி செயல்படுறோம்? துன்மார்க்க செயல்கள், துன்மார்க்க தீமையான காரியம், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க அழிஞ்சு போடணும், விபத்து ஏற்படணும், குடும்ப நாசமாடணும், எப்படி தான் என்ன பண்ணுவான் யோசித்து செயல்படணும். நீதிமான்கள் அப்படி இல்லை. நீதிமான்கள் தேவனுடைய சமூகத்தில் கிரீடமாக இருப்போம். தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக இருப்போம். நிரம்பி வழிகிற பாத்திரமாக, அநேகர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஊழியக்காரையா அம்மா இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒரு விசுவாசியாய் சபையில் முக்கியமானவர்களாக, ஒரு மூப்பராக, ஒரு டீக்கனாக, சபையில் முக்கியமான ஒரு ஸ்திரியாக, ஒரு தலைவியாய் ஏற்படுத்தி இருக்கலாம், தலைவராக ஏற்படுத்தி இருக்கலாம், ஒரு குழு தலைவராக, ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு யூத் மினிஸ்ட்ரிக்கு பொறுப்பாளியாக இருக்கலாம், ஒரு கொயர் லீடராக இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்தில் நீ நீதியாய் செயல்படும் போது நீதிமானுக்கு ஏற்பதான காரியத்தை கர்த்தரும் வாழ்க்கையில் தந்தருளுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆரோக்கியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய பெரியதான கிருபை உன் வாழ்க்கையில் எப்போது பின்தொடர ஆண்டவராகிய தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பல வசனங்கள் உண்டு. நீதிமான்களை குறித்து பல வசனங்கள், துன்மார்க்கனை குறித்து பல வசனங்கள் உண்டு. நான் எதற்கு ஒரே ஒரு வசனத்தை கொண்டு அநேக உதாரணங்கள் சொல்லாதபடிக்கு, அநேக இதர வசனங்களை கொடுக்காதபடிக்கு, ஒரே ஒரு வசனத்தை கொண்டு இந்த வார்த்தையை நான் பேசி முடிக்கிறேன்னா, சுலபமாய் அந்த நாளுக்கு ஏறிற்ற அந்த வார்த்தை, அந்த வசனம் உங்கள் மனசில் சுமூகமாக பதியும் என்பதற்காகத்தான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து அற்புதமான காரியங்களை, நீதிமானுக்கு வருகிற காரியம், நீதிமானுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். துன்மார்க்க செயல்களை யோசிக்காத, துன்மார்க்குடைய எண்ணங்களை விட்டுடு. துன்மார்க்க செயல்கள் வேண்டாம், மற்ற காரியங்கள் அழிந்து போகணும், நாசப்படுத்தணும்னு சொல்லப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். இன்னைக்கு துன்மார்க்க செயல்கள் இன்னைக்கு உன்னை அடியோடு அழிச்சிடும். ஆனால் நீதிமானாய் வாழ்வதற்கு நீ பிரயாசம் எடுக்கும்போது கர்த்தர் உன்னை பல விதத்தில் 10 பேருக்கு மத்தியில், 100 பேருக்கு மத்தியில், 1000 பேருக்கு மத்தியில் கர்த்தர் அவனை உயர்த்திடுவார். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. நீதிமானாய் இருந்தபடினால தான் 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை கர்த்தர் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவச்சனங்களே, இன்னும் பல உதாரணங்களை பார்ப்போம். தேவன் நீதியாய் செயல்படுத்தி நடத்துகிறவர். அந்த நல்ல தேவனுடைய சமூகத்தில் நம்ம நீதிமான்களாய் மாற்றுவதற்கு இந்த கடைசி காலத்தில் நாங்கள் நீதிமான்களாக இருக்கணும்ப்பான்னு சொல்லி தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுமா? பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை கவனிக்கிற உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. துன்மார்க்க வழியை விட்டுட்டு நீதிமான்களாக ஆண்டவரே செயல்பட பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.